பொதுவாகவே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்ததுனாலேயே பல முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்து நிறைய போராட்டத்தை சந்திச்சிங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு ஒரு அழுத்தத்துக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு எதிர்பார்ப்போம்ல, அந்த எதிர்பார்ப்புக்குரிய மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். உங்களுடைய அத்தனை விதமான சிக்கல்லேருந்து பொறுமையாக நிதானமாக யோசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் வருவீங்க. அது எந்த ஒரு ஐயமும் கிடையாது. அதே போல் மகர ராசிக்காரங்களில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, யாராவது புதுசாக பேசினாலும் சரி அல்லது பழைய நபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப பாசமானவங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரியலாகவே சொல்கிறாங்கன்னு நம்பிட்டு போய் ஏமாந்துரு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டு. ஏன்னா நிறைய பாதிப்பு, நிறைய பிரச்சனைகள் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அதிகமாக உங்கள் மனசில் நிறைய எண்ணங்கள் வரும், நிறைய விஷயங்கள் உதயமாகும். புதிய தொழில் தொடங்கிடலாம், புதிய விஷயங்கள் செஞ்சிடலாம், இதில் வெற்றி பெற்றலாம். ஸோ அந்த எண்ணங்கள், அந்த செயல்பாடுகளை நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் சரியான முறையில் கரெக்டான பாதையில் நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சால் உங்களுடைய அங்கீகாரம் பிரதிபலிக்க போது, உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்ட போகிறீங்க, உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்க போது. இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களை விட வயது குறைந்தவர்கள், உங்களை விட வயது மூத்தவர்கள் அனைவருமே உங்களை பயன்படுத்தின, உங்கள் மூலமாக முன்னேறின அனைவருமே உங்களுக்கு உதவி புரிவதற்கான ஒரு சூழ்நிலை ரியல் ஒன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, மாத பலன்கள் அப்படின்றனாலே நம்ம மெயினாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஏன்னா அந்த தமிழ் மாத பலன்களாக இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களுடைய பலன்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2025 அக்டோபர் மாதத்தில் மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்கான ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் நிறைய நன்மைகளை கொடுக்குறாங்க. கடந்த காலங்களில் மகர ராசிக்காரங்க கிட்டத்தட்ட 7.5 சனின்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு சனி பகவான் எப்போ மீன ராசிக்குள்ளே போனாரோ அதுலேருந்து நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து மார்ச் மாதம் எண்டுலேருந்து இப்போ நம்மளுடைய அக்டோபர் மாதம் வரையும் நம்ம பார்க்கும்போது நிறைய தேவையில்லாத ஒரு புதிய முயற்சிகள் எடுத்து மாட்டிக்கிட்டீங்க. யாராவது ஒருத்தவங்க உங்களை உசுப்பேற்றி விட்டு மாட்ட வச்சுருப்பாங்க. அதே போல் கிட்டத்தட்ட ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. பல தடைகளை சந்திச்சுக்கிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. என்னப்பா சனி விடுதலை ஆகிட்டாரு, எங்களுக்கு ஒரு மாற்றம் கிடச்சுன்னு எதிர்பார்த்தோம், அந்த மாற்றம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் இருந்துக்கிருக்கீங்க. ஸோ இந்த 5 மாதம் நீங்கள் கடந்து வந்த பாதை மிகவும் கரண்டு முரடாக இருந்திருக்கும். பொதுவாகவே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்ததுனாலேயே பல முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்தது. நிறைய போராட்டத்தை சந்திச்சிட்டிங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு ஒரு அழுத்தத்துக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு எதிர்பார்ப்போம்ல, அந்த எதிர்பார்ப்புக்குரிய மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். உங்களுடைய அத்தனை விதமான சிக்கல்லேருந்து எவ்வளோ தான் முடிச்சு போட்டு சிக்கலை செஞ்சுருந்தாலும் அத்தனை முடிச்சுகளையும் அவுத்துருவீங்க. ஆனால் அந்த முடிச்சுகளை அவிக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கணும், உங்களுடைய தைரியத்தை வளர்க்கணும். மற்றவங்களுக்காக அதிக நேரம் ஒதுக்கி, அதிகமான ஃபுல் டயத்தை ஒதுக்கி அவங்களுடைய பிரச்சனைக்கு முடிவுக்கு தீர்வு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குல்ல. அப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு ஏன் தீர்வு கிடைக்காது நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பொறுமையாக நிதானமாக யோசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் வருவீங்க. அதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. அதேபோல் மகர ராசிக்காரங்களில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, யாராவது புதுசாக பேசினாலும் சரி அல்லது பழைய நபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப பாசமானவங்க, நீ தான் என் உலகத்தை, என் லைஃப்பையே மாற்ற போகிற அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரியலாகவே சொல்கிறாங்கன்னு நம்பிட்டு போய் ஏமாந்துறீங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. ஏன்னா நிறைய பாதிப்பு, நிறைய பிரச்சனைகள் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அதிகமாக வருது. இது நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களை அறியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுடைய
போலியான வார்த்தையை நம்பிடுறீங்க. அப்போ உங்களை நம்ப வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கழுத்து அறுத்துறாங்க. நிறைய இடங்களில் உங்களை ஒரு அங்கீகாரம் கொடுக்குறேன், உனக்கு வேறு லெவலில் கொடுப்பேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் உங்களுக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்காம தள்ளி விட்ட காலம்லாம் நிறைய இருக்குது. அப்போ இன்னுமே உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்னா நீங்கள் ஒவ்வொருத்தவங்க சொல்கிற வார்த்தைகளையும் கொஞ்சம் 5 முறை யோசித்து முடிவெடுங்க. இது ரியலாக டூப்ளிகேட்டாங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிடலாம், கேட்ச் பண்ணிடலாம். அதையும் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்க. இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஃபெயிலியர் தான், அதுலேயும் லாக் ஆகிடுவீங்க. அதே போல் மனசில் ஒரு இந்த மாதத்துலேருந்து முடிவு எடுத்துக்கோங்க. உங்கள் மனசில் நிறைய எண்ணங்கள் வரும், நிறைய விஷயங்கள் உதயமாகும். புதிய தொழில் தொடங்கிடலாம், புதிய விஷயங்கள் செஞ்சிடலாம், இதில் வெற்றி பெற்றலாம், இதில் இப்படி ப்ராப்பராக ஃபாலோ பண்ண நம்ம ஜெயிச்சிடலாங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ அந்த எண்ணங்கள், அந்த செயல்பாடுகளை நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா, மகர ராசி என்பர்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் சரியான முறையில் கரெக்டான பாதையில் நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சால் உறுதியாக வெளிப்படையாக பேசுவதை நிறுத்திட்டு உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு அதை செயல்படுத்துறதுடி வெளியே சொல்லாதீங்க. நீங்கள் வெளியே சொல்லாமல் செஞ்ச அத்தனை விஷயங்களும் வெற்றியை பெற முடியும் என்பது உண்மை. அப்படி உண்மையிலேயே நான் மனசார வெளியே சொல்லாமல் என் ரகசியத்தை பாதுகாத்து நான் வெற்றி பெற்றிருக்கேன், நான் வெளிப்படையாக சொல்லி பல இடங்களில் ஏமாற்றத்தையோ தோல்வியோ அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிற மகர ராசி என்பர்கள் உறுதியாக என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா சொன்னால் தான் புரியும். இன்னும் பல பேர் என்ன பண்ணுவாங்க, அதை புரிஞ்சு உண்மை நம்பி என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்டேட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா? உங்களால் எத்தனை பேரும் முன்னேறாங்க, நம்மளுடைய மகர ராசிக்காரங்களே முன்னேறட்டுமே, அவங்களே அப்டேட் ஆகட்டுமே, அது ரொம்ப நல்லது தானே. ஸோ பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் உள்ள நம்மளுடைய மகராசி என்பர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய அங்கீகாரம் பிரதிபலிக்க போது, உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்ட போகிறீங்க, உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்க போது. இன்னுமே பார்த்திங்கன்னா உங்களை விட வயது குறைந்தவர்கள், உங்களை விட வயது மூத்தவர்கள் அனைவருமே உங்களை பயன்படுத்தின, உங்கள் மூலமாக முன்னேறின அனைவருமே உங்களுக்கு உதவி புரிவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட போது. நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான், வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போங்க. நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ஒரு பயணம் செய்யக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுக்கும் சேஃப்டி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டான முறையில் நீங்கள் போகணும், எங்கே போகணும், என்ன பண்ணணுங்கிறத ஒரு சேஃப்டி எடுத்து வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லபடியாக போயிட்டு வரலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறி லாபங்கள் அதிகமாக சந்தித்து, லாபங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை நிறைவேற்ற போகிறீங்க. புதிய வீடு மனை கட்டுவதற்கான பாக்கியங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது. அதை சரியான முறையில் பயன்படுத்த நீங்கள் தயாராக இருந்தால் வெற்றி உறுதி, மகிழ்ச்சி உறுதி. உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் விடுதலையும் உறுதியாக உண்டு. இந்த அக்டோபர் மாத பலன்களில் நம்முடைய மகர ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் வரும், என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற காளியம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. காளியம்மன், பத்ரகாளியம்மன் 2 பேருமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ காளியம்மனை போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கவலைகளை மறந்து உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகளை தகர்த்தெறிந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் இந்த பிரபஞ்ச சக்தியும் கொடுக்கும், காளியம்மனும் கொடுப்பாங்க. நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இந்த பொது பலன் அப்படின்னு சொன்னாலே கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது மைனஸாக இருக்கட்டும், எதுனாலும் 20% ஏற்படும். அதில் நம்ம ஊடால வீடியோவில் சொன்ன அத்தனை விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குணாதிசயங்கள், இது எப்போயுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ உங்களோட லைஃப்பில் நிறைய கேள்விகள் இருக்கும். வீடு கட்டுறதுலேருந்து, ஒரு சுப நிகழ்ச்சியிலேருந்து, பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து, கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவனை இன்னொருத்தவங்க அபகரிச்சிட்டாங்க, உங்கள் மனைவியை தேவையில்லாத செயல்பாடுகள் செய்ய வச்சுட்டாங்க. ஸோ இப்படி நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகள், ஒரு மனசில் பாரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், இதை எப்போ கடந்து வருவோங்கிற கேள்விக்குறிகள் அதிகமாக வைத்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க.
உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. நம்ம ஸ்டாஃப் தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, உங்களுக்கு உரிய அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், பரிகார முறைகள் எல்லாத்தையும் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.